முதலாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னது நான். எண் மண் எண் மக்கள் யாத்திரை முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தமிழகத்திலே 2026 கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதே நான் தான். அதிலும் குறிப்பாக அந்த கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் தான் முதல்ல சொல்லிக்கிட்டே வர்றோம். நீங்களே ரெக்கார்டு எடுத்து போட்டு பாருங்க, யார் என்ன தெரியும். இன்னைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. இதை திராவிட கட்சிகளை தவிர எல்லோரும் பேச ஆரம்பிச்சு 2026 கூட்டணி ஆட்சி. ஏன்னா ஒரு பக்கம் பட்டியலின சகோதர சகோதரர், இன்னொரு பக்கம் பாருங்க இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புல எத்தனையோ சின்ன சின்ன ஜாதிகள் இன்னும் அங்கீகாரம் இல்லாமல் இருக்காங்க. ஓபிசிங்கிறது பெரிய சமுதாயம், அதில் பெரிய சமுதாயம் இருக்கு, சிறிய சமுதாயம் இருக்கு. சிறிய சமுதாயம் வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கணும் ஆட்சி. எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அவர்களும் அமைச்சர்கள் கிடையாது. அதனால் சிறிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஆட்சி கட்டத்தில் உட்கார்ந்தால் அந்த சமுதாயம் வேகமாக முன்னேறும். அதனால் எங்களுடைய நோக்கம் பட்டியலின சகோதர சகோதரிகள் ஆட்சிக்கு வரணும், பொறுப்பில் உட்காரணும். அதே போல ஓபிசி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறிய சமுதாயம் எல்லோரும் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். எல்லோரையும் உள்ளடக்கிய ஆட்சியாக இருக்க வேண்டும். இதை யாத்திரை முழுவதும் பேசணும். இப்பவும் நாங்கள் பேசணும். சில பேர் இப்போ புதுசாக சொல்லலாம், சில பேர் வருகின்ற காலத்தில் பெரிய கட்சியும் அதை சொல்லலாம். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அவங்களும் மாற்றி பேசலாம். ஆனால் உண்மையாக முதலில் மக்கள் மன்றத்தில் வைத்தது நாங்கள். காரணம், இதயத்திலிருந்து வைத்திருக்கின்றோம். யாத்திரை முழுவதும் பார்த்திருக்கின்றோம். உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் எல்லா சமுதாய மக்களும் ஆட்சி கட்டளை